வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஆட்சியை விட்டு விஜய் அவர்கள் விலகுகின்ற காலம் வந்தாச்சு. அதற்கான அறிகுறிகள் தென்பட ஆரம்பித்து விட்டது. என்ன அறிகுறிகள் என்று கேட்பீங்க. அவற்றை தான் விரிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஆனால் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா? அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல நான் ஒரு வீடியோ தரேன், அந்த வீடியோவை பாருங்க. அதற்கு பிறகு நம்ம விரிவாகவே பேசலாம். இந்த போராட்டம் எதற்காக நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க? டாஸ்மாக் கடையை மூடணுமா, 10 ரூபாயை வாங்க கூடாதான்? இதை எதிர்த்து யார் போராடுறாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியுதா? தவேகாக்காரங்களே போராடுறாங்க. எந்த ரீல்ஸ் மூலமாக ஆட்சிக்கு வந்தாங்களோ அதே ரீல்ஸ் மூலமாகவே ஆட்சியை விட்டு விஜய் ஓடி விடுவார் போல இருக்கு. ஒரு அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கலாம், ஆனால் ஆளுங்கட்சியை சார்ந்தவங்களே களத்துல இறங்கி போராட்டம் நடத்தி அந்த போராட்டத்தை ரீல்ஸா எடுத்து இன்ஸ்டாகிராமில் பதிவிடுகின்றார்கள் என்றால் இந்த ஆட்சி எத்தனை நாளைக்கு நீடிக்கும்? எதிர்கட்சிகள் தான் ஆட்சிக்கு தொல்லை கொடுப்பாங்க. உடனடியாக ஆளுங்கட்சிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை என்னன்னு கேட்டு அதிகாரிகள் கிட்ட அதை கொண்டு போய் சேர்த்து ஆக்கப்பூர்வமாக பிரச்சனையை எப்படி தீர்க்கணுமோ அப்படி ஆக்கப்பூர்வமாக பிரச்சனையை தீர்க்கணும். எப்பொழுதும் சரி, ஒரு பிரச்சனை என்றால் பூதாகாரமாக போராட்டம் வரைக்கும் கொண்டு போக கூடாது. கட்சிக்காரங்களே போராட்டம் பண்ணாங்கன்னா பொதுமக்கள் அதை விட அதிகமாக போராட்டம் நடத்துவாங்க. பொதுமக்கள் போராட்டம் நடத்தினா எதிர்கட்சிகள் சும்மா இருப்பாங்களா? மக்களே களத்தில் இறங்கிட்டாங்க, நாம என்ன இன்னும் உட்கார்ந்துக்கிட்டு வேடிக்கை பார்ப்பது? நாமளும் களத்தில் இறங்கும்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகளும் களத்தில் இறங்குவாங்க. இது ஆளும் அரசுக்கு பெரிய நெருக்கடியாக மாறும். அதனால ஆள்கின்றவங்க யாரு, அவங்க கிட்ட பிரச்சனை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், அது எப்படி தீர்க்கணும் என்ற அடிப்படை அறிவு கூட இல்லாம இந்த தற்குறிகள் தங்களுடைய ஆட்சிக்கு எதிராகவே போராடி அந்த வீடியோ எடுத்து ஏதோ போருக்கு போயிட்டு வந்து பெரிய சாதனை செய்த மாதிரி சமூக வலைதளத்தில் பதிவிடுகின்றார்கள். இப்பேற்பட்டவர்களை வைத்துக்கொண்டு விஜய் அவர்கள் எப்படி ஆட்சி நடத்த போறார்னு நமக்கு தெரியவே இல்லை. அது மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்குமே தெரியும், அதிகமா பேசப்படுவது இன்னைக்கு ஊடகத்துல 2 விஷயங்கள். ஒன்னு சூலூர் மாணவியினுடைய கொலை, 2வது மின்வெட்டு பிரச்சனை. இந்த மின்வெட்டு பிரச்சனை ஏன் ஏற்படுது அப்படின்றதுக்கு நம்முடைய மின்துறை அமைச்சர் ஒரு பெரிய விளக்கம் அளித்திருக்கின்றார். அந்த விளக்கத்தை தான் நாம விரிவாக பார்க்க போறோம். அதாவது அதிமுக ஆட்சி போயிட்டு திமுக ஆட்சி வந்தது. அதிமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் மின்மிகை மாநிலமாக இருந்தது, மின்வெட்டு இல்லாம இருந்தது. அந்த மின்துறைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சரா போட்டாங்க. போட்ட உடனே மின்வெட்டு ஏற்பட்டது. உடனடியாக எல்லாரும் கேள்வி எழுப்பினாங்க, ஏப்பா செயற்கையாக நீங்க மின்வெட்டை ஏற்படுத்துறீங்க, எதற்காக செயற்கையாக மின்வெட்டை ஏற்படுத்தணும்? மின் பற்றாக்குறை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு தனியார் கிட்ட மின்சாரம் வாங்கி அதன் மூலமாக கமிஷன் அடிக்க பாக்குறாங்க. அதிமுக ஆட்சியில மின்வெட்டு ஏற்படாத போது திமுக ஆட்சியில் மட்டும் எப்படி மின்வெட்டு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கு செந்தில் பாலாஜி சொன்னாரு, ஐயா இந்த அணில் இருக்குல்ல, அணில் அது பியூஸ் கேரியில போய் உட்காந்துக்கிட்டு பியூஸ் போயிடுதா, ஒயரை கடிச்சிடுதா, அதனால மின்வெட்டு ஏற்படுது அப்படின்னு நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் அன்னைக்கு விளக்கம் அளித்தார். அது திமுக ஆட்சிக்கு கரும்புள்ளியாகவே மாறிச்சு, ட்ரோல் மெட்டீரியலாகவே மாறி போச்சு. மின்வெட்டு பிரச்சனை ஆட்சி மாற்றம் ஏற்படுகின்ற போது வாடிக்கையா இருக்குது. இப்போதும் இரவா இருந்தாலும் சரி, பகலா இருந்தாலும் சரி, மின்வெட்டு பிரச்சனை ரொம்பவே அதிகமா இருக்குது. அதுக்கு நம்முடைய மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் பல காரணங்களை கண்டுபிடித்திருக்கின்றார். அதுல ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உள்ளூர் மின் தேவை அதிகரிப்பினால் பியூஸ் போகுது அப்படின்னு நம்ம அமைச்சர் முதல் காரணத்தை சொல்லி இருக்கிறாரு. கடந்த கால அரசாங்கமானது மின் தேவையை எப்படி பூர்த்தி செய்திருக்கிறது, எந்தெந்த ஊர்ல இந்த மாதிரி வெயில் காலங்கள்ல மின் தேவை அதிகரித்திருக்கு, இந்த டேட்டாலாம் இருக்கும்ல, அந்த டேட்டாவை வச்சு அதை எப்படி மேனேஜ் பண்ணணும். ஆனா உள்ளூர்ல மின் தேவை அதிகரிப்புப்பா, அதனால பியூஸ் போயிடுது அப்படிங்கிறார். அது மட்டும் இல்ல, ஏதோ தவைய காட்சியில மட்டும்தான் மழை வர மாதிரி, காற்று வர மாதிரி, இடி வர மாதிரி, இது போன்ற வானிலையின் மாற்றம் காரணமாகவும் மின்வெட்டு ஏற்படுகிறது அப்படின்னு நம்ம அமைச்சர் சொல்றாருங்க. இது அதிமுக ஆட்சியில வரலையே இந்த மாதிரி பிரச்சனை, திமுக ஆட்சியில வரலையே, ஏன் தவே காட்சியில் மட்டும் வருது? அதோட நிலத்துல கம்பி பதித்திருக்கின்றார்களாம், அது
பழுதடைந்திருக்கிறதாம், அதனால மின்வெட்டு ஏற்படுகிறதாம். அது மட்டும் இல்ல, ஜம்பர் கட் ஆகிருந்தாம், மின் கம்பி துண்டிப்பு ஏற்பட்டு விடுகிறதாம், அதனாலையும் மின்வெட்டு ஏற்படுதாம். மொத்தத்துல இவங்களுக்கு எந்த துறையிலும் அனுபவம் இல்லை. வந்த உடனே அதிகாரிகளை கேட்டு மின்வெட்டு இல்லாம எப்படி பிரச்சனையை தீர்க்குது, எங்கெங்க பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை எத்தனை நாளைக்குள்ள நம்மளால தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில மின்சாரத்தை நிறுத்தி விட்டு பழுதை நீக்கிட்டு அதற்கு பிறகு மின்வெட்டு இல்லாம பார்க்கலாம். ஆனா இவங்களுக்கு அந்த நிர்வாக திறன் இல்ல. அதிகாரிங்க கிட்ட உட்கார்ந்து பேசி பிரச்சனை என்னன்னு கண்டறிந்து அதற்கு பிறகு பிரஸ்ல பேட்டி அளிப்பதற்கு பொறுமை இல்லை. அதனால வாய்க்கு வந்ததெல்லாம் நம்முடைய அமைச்சர் அடிச்சு விடுறாரு. அப்புறம் வேற என்ன காரணத்தை சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, துணை மின் நிலையங்களில் ஏற்படும் கோளாறு மற்றும் ட்ரிப்பிங் வேகமாக நகர்ப்புறங்கள்ல வளர்ச்சி அடைந்து வருது. அது மட்டும் இல்ல, கேஸ் தட்டுப்பாடு இருக்குது. குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சமையலை கரண்ட்லயே பயன்படுத்தி சமைக்கிறாங்க. அதனால மின்சார தட்டுப்பாடு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம அமைச்சர் மின்வெட்டு ஏன் ஏற்படுது அப்படின்னு சொல்லுகின்ற போது, மரக்கலைகள் கம்பியில படுறதுனால ஒன்றுடன் ஒன்று உரசி அதனால மின் கம்பிகள் அருகிறது. அது மட்டும் இல்லாம 2 கம்பியில மரக்கலைகள் படுறதுனால பியூஸ் போயிடுது, அதனாலையும் மின்வெட்டு ஏற்படுகிறது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நாங்க துணை மின் நிலையங்கள்ல மின்சாரத்தை நிறுத்திட்டு வேலை பார்ப்போம், அதன் காரணமாகவும் மின்வெட்டு ஏற்படுகிறது. அதனால ஏதோ மின்வெட்டு என்கின்ற பொழுது நாங்க திட்டமிட்டு செயற்கை ஏற்படுத்துற மாதிரி தெரியுது. அதானி கிட்ட மின்சாரம் வாங்கி அதன் மூலமாக நாம கமிஷன் பார்க்க போறோம் அப்படின்னு சமூக வலைதளத்துல பரப்புறாங்க. அதெல்லாம் உண்மை இல்லைங்க, நாங்க சொல்ற காரணங்கள் மட்டும்தாங்க உண்மை அப்படின்னு நம்முடைய மின்துறை சார்ந்த அமைச்சர் விளக்கம் அளித்திருக்கின்றார். அதே மாதிரி மின்வெட்டுக்கு தனிநபருடைய தவறுகளும் காரணம் அப்படின்னு இந்த வீடியோ எடுக்கின்ற பொழுது நம்முடைய அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் பேட்டி அளித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த அளவுக்கு அடுத்தவங்க மீது பழிய போட்டுட்டு, அதாவது மின்தடைக்கு உண்மையான காரணம் என்ன என்பதை கண்டறிந்து அதை தீர்க்க முடியாம திறன் இல்லாத இந்த அரசாங்கம் ஏதோ சப்ப காரணங்களை சொல்லிக்கிட்டு தங்க ஆட்சிக்கு நல்ல பேர் எப்படியாவது வந்துடாதா? அது மட்டும் இல்ல, இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு ஏன் மின்வெட்டு ஏற்படுது அப்படின்னு இந்த அணில் குஞ்சுகள் ரீல்ஸ் போட்டுன்னு பார்க்கும்போது, அதிகாரிகள் விஜய் ஆளக்கூடாது என்பதற்காக கெட்ட பெயர் ஏற்படுத்துறதுக்காக மின்வெட்டு செயற்கையாக அவங்க ஏற்படுத்துறாங்க. அதாவது திமுக ஆட்சி இருக்கின்ற போது இதே மின்சார அளவு தான் இருந்தது, அப்ப மட்டும் மின்வெட்டு ஏற்படாம இப்ப மட்டும் மின்வெட்டு ஏற்படுதான் விஜய்க்கு கெட்ட பெயரை ஏற்படுத்துதான், ஏன் மின்வெட்டு ஏற்படுகிறது அப்படின்னு கேள்வி கேட்டு அழுது வீடியோ போட்டு தொலைக்கிறாங்க. அந்த வீடியோவை பார்க்கறதுக்கு நம்ம கண்ணு என்ன பாவம் மனுச்சுன்னு தெரியல. அதாவது திமுகவுக்கு மாற்றாக தவேகா இருக்கும் என்று எல்லாரும் எதிர்பார்த்தோம். ஆனா கடைசி வரைக்கும் திமுக விட நாங்க மோசமான ஆட்சியை தான் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மின்வெட்டு பிரச்சனையானது மிக பெரிதாக பூதாகரமாக வெடித்திருக்கிறது. அது மட்டும் இல்ல, ஊடக எக்கோ சிஸ்டமானது நம்ம விஜய் அவர்களை வச்சு செய்ய ஆரம்பித்து விட்டது. திமுக ஆட்சியில கிட்டத்தட்ட நம்முடைய பேரிடர் மற்றும் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு புள்ளி விவரத்தை சொன்னார். 6998 சிறுமிகள் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளானார்கள். அவங்களுக்கு நாம 128 கோடி ரூபாய் அளவுக்கு நிவாரணம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்க. எத்தனை ஆயிரம் சிறுமிகள் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளானாங்க? 6998. கிட்டத்தட்ட 104 கோடி அளவுக்கு நிவாரணங்கள் வழங்கினாங்க. நான் 128 தப்பா சொல்லிட்டேன், மன்னிச்சுங்க. ஸோ திமுக ஆட்சியில் அவ்வளோ சிறுமிகள் பாதிப்படைந்திருக்கின்றார்கள். அப்போதெல்லாம் காலையிலே பிரேக்கிங் நியூஸ் பார்த்துருக்கீங்களா? ஆனால் தவேக ஆட்சியில் சூலூரில் 10 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டு இருக்கின்றால். ஆனால் விஜய் எந்த விஷயத்துக்கு வாய் திறக்க மாட்டார். ஆனால் இந்த விஷயத்துக்கு வாய் திறந்திருக்கின்றார். அந்த அளவுக்கு காலையில இருந்தே சூலூர் மாணவி படுகொலையை பற்றி ஊடகம் அதிகமாக பேசியது. அதே மாதிரி இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசத்தை முன்னெடுத்தாங்க, துருவி துருவி செய்திகளை போட்டாங்க. இந்த சிறுமியை பொறுத்த வரைக்கும் எப்படி படுகொலை செய்யப்பட்டால், ஏன் படுகொலை செய்யப்பட்டால் அப்படின்ற அளவுக்கு சும்மா துருவி துருவி விசாரணையை செய்து செய்து ஊடகங்கள் செய்தி போட்டுக்கிட்டே இருக்கு. விஜயால பொறுக்கவே முடியல. கடைசியில இந்த செயலை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, கடுமையான தண்டனை வாங்கி தருவோம் சட்டத்தின் முன்பாக, இனிமே இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு உத்தரவாதம் விஜய் அவர்கள் அளிக்கிற அளவுக்கு
ஊடகம் விஜய வச்சு செய்யுது. எப்போது ஊடகமானது ஆட்சியினுடைய குறைகளை பேச ஆரம்பித்து விட்டதோ அப்பொழுதே விஜய் அவர்களால ரொம்ப நாள் ஆட்சியில் இருக்க முடியாது. ஏன்பா அந்த அப்பாவி குழந்தை செத்து போச்சு, அப்பாவி குழந்தைய பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாயிருக்காங்க, இதெல்லாம் ஊடகம் பேச தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒண்ணு சொல்றேங்க, இந்த குற்றத்தை நியாயப்படுத்தல. ஆனால் இந்த ஊடகத்துக்கு இப்போது பொறுப்பு வந்திருக்குல்ல. திமுக ஆட்சி 5 வருஷம் நடந்ததுல, அந்த 5 வருஷமும் இதே பிரச்சனையை பத்தி பேசியிருந்தாங்கன்னா, இதே மாதிரியே பேசியிருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் கொஞ்சம் நீங்களே நினைச்சு பாருங்களேன். திமுக ஆட்சியில இது மாதிரி ஆயிரக்கணக்கான பெண்கள் பாதிப்படைந்தார்கள். அண்ணாமலை கூட ஒரு லிஸ்ட் சொன்னார். 38,990 பெண்கள் பாதிப்படைந்திருக்கின்றார்கள். எவ்வளவு? 38,000. இது நாம சொன்ன கணக்கு இல்ல, திமுக அரசாங்கம் வெளியிட்டு இருக்கின்ற புள்ளி விவரம். இத்தனை பெண்கள் பாலியல் வன்புணருக்கும் பாலியல் சீண்டலுக்கும் துன்பத்துக்கும் ஆளாயிருக்கின்றார்கள். அத்தனை பிரச்சனையும் இன்னைக்கு பேசுற மாதிரி ஊடகம் பேசியிருந்தா, திமுக ஆட்சியானது கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தா, குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டிருந்தால், தண்டனையை கண்டு மற்றவங்க பயந்திருந்தால் சத்தியமா இந்த அப்பாவி குழந்தைக்கு இந்த மாதிரி நடந்திருக்காது. அன்னைக்கு ஊடகமானது அமைதியா இருந்ததன் காரணமாக இந்த ஆட்சியிலும் இந்த அவலங்கள் தொடர்கிறது. அதனால ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் என்னைக்கும் ஒரே மாதிரி இருக்கும். இன்னைக்கு விஜய் திராவிட சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்கின்றார், திமுக எதிராக இருக்கின்றார், திமுக கூட்டணியை அபகரித்து விட்டார், திமுகவை நடுத்தருவை நிறுத்திட்டாரு. அப்போ ஊடகத்தில் இருக்கக்கூடிய சித்தாந்தம் கொண்ட திமுக சித்தாந்தம் கொண்டவங்க விஜய வச்சு செய்யறாங்க. நமக்கு நல்லதுதான். இனிமே எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனையெல்லாம் சமூக வலைதளத்தில் பேச தேவையில்லை. நிச்சயமா ஊடகமே எல்லாவற்றையும் பார்த்துக்கும். அவங்களே விஜய சோழி முடிச்சிருவாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த ஊடகம் பேசுறதும், ஊடகம் விவாதம் நடத்துறதும், ஊடகம் குற்றச்சாட்டு வைப்பதும் அவர் மட்டும் பார்த்தாருன்னா, எதுக்குடா அரசியலுக்கு வந்தோம், ஏன்டா ஆட்சி கட்டலுக்கு ஏறணும், எப்பா சாமி வேணாடா உர்றாப்பா நான் எங்கன்னா ஓடுறேன் அப்படின்னு ஓட்டம் எடுக்கின்ற அளவுக்கு இந்த ஊடகம் வச்சு செஞ்சிட போது. அதற்கான அறிகுறிகள் தான் நேற்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மின்வெட்டு பிரச்சனையை அதிகமா பேசுறது, சூலூர் சிறுமி பாலியல் பலாத்காரம் பற்றி ஊடகம் அதிகமா பேசுறது. எந்த அளவுக்கு அதிகமா பேசுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எடப்பாடி பழனிசாமியை தூங்கி எழுந்து இந்த சூலூர் மாணவி படுகொலைக்கு கண்டனம் தெரிவிக்கின்ற அளவுக்கு இந்த ஊடகம் பேசிடுச்சு. நம்ம எடப்பாடி பழனிசாமி மாதிரி பிரச்சனைய பேசாத மனுஷன் உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. அவர் தான் கடைசியில பேசுவார். எல்லாரும் அந்த பிரச்சனையை பேசி முடிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் எடப்பாடி பழனிசாமி காதுக்கு போகுமோ இல்ல அதிமுக ஐடி விங்ஸ் காதுக்கு போகுமா தெரியாது. சம்பிரதாயத்துக்கு ஒரு ட்வீட் போட்டு அப்படியே கிளம்பி போயிடுவாங்க. ஆனா இந்த சூலூர் மாணவியினுடைய படுகொலையும் பாலியல் வன்புணர்வும் எந்த அளவுக்கு ஊடகம் பேசிச்சுன்னா, எடப்பாடி பழனிசாமி கூட இந்த சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கின்றார். இப்பேற்பட்டவர்கிட்ட அதிமுக மாட்டிக்கின்னு அழுவுது. ஆளுங்கட்சி இந்த சம்பவம் நடந்த உடனே களத்துல போய் நின்று குடும்பத்தினரை சமாதானப்படுத்துறது. ஆனா ஆளுங்கட்சி தரப்பு போறதுக்கு முன்பாக எதிர்கட்சி தரப்பு அங்க போயிருக்கணும். எடப்பாடி பழனிசாமி எங்க இருக்காரு? சேலத்துல இருக்கிறார். சூலூர் எங்க இருக்குது? ஒரு வண்டி எடுத்தா போராட்டம் நடத்தின மக்கள் கூட போய் நின்று போராட்ட களத்தில் இருந்துக்கலாம் இல்ல. அதனால நான் சொல்றேன் பாருங்க, எடப்பாடி பழனிசாமியை கண்டிக்கின்ற அளவுக்கு ஊடகமானது விரிவா இந்த பிரச்சனையெல்லாம் பேசுதுன்னா சத்தியமா விஜய் அவர்கள் ரொம்ப நாள் ஆட்சி நடத்த முடியாது. அதற்கான அறிகுறிகள் தெளிவா நமக்கு தெரிஞ்சிச்சு. 2வது அமைச்சர் பெருமக்களா இருக்கலாம், இந்த தற்குறி இருக்காங்களே தவேக தொண்டர்கள் அவங்களா இருக்கலாம். இந்த ஆட்சியை அவங்களே முடிச்சு விட்டுருவாங்க, அவங்களே பிரச்சனையை பெருசாக்கிடுவாங்க. காரணங்கள் என்ன என்பதை உண்மையா சொல்ல தெரியாம ஒளரி கொட்டி விஜய சிக்கல்ல தீர்த்துருவாங்க. அதே மாதிரிதான் இந்த மின்வெட்டு பிரச்சனை பற்றி நம்முடைய மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் தனக்கு இருந்த நாலெட்ஜின் அடிப்படையில் உண்மைக்கு புறம்பாவோ இல்ல எப்படியாவது இந்த பிரச்சனையை மூடி மறைக்கணும் என்பதற்காக மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத காரணங்களை சொல்லி இன்னைக்கு அவரும் விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கின்றார். 2வது சமூக வலைதளத்தில் ட்ரோல் ஆகிட்டு இருக்குது. அது மட்டும் கிடையாது, இவங்க நல்லாட்சி தருவாங்கன்னு எப்படிடா நீங்க யோசனை பண்ணி ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேள்வி கேட்கறவங்க தான் அதிகமா இருக்கிறது. ஏன்னா வாடிக்கையாக மின்சாரத்தை நிறுத்துவதும், மின்சாரம் நிறுத்தின அன்னைக்கு வேலை செய்வதும் எல்லா ஆட்சியிலும் தொடர்கிறது. அந்த மாதிரி மின்சார வெட்டு ஏற்படுகின்ற போது எந்த மக்களும் களத்துக்கு போராடவே மாட்டாங்க. ஆனா அது ஒரு காரணம்னு சொல்லிட்டு தப்பிக்க பார்க்குறது பாரு இந்த தவேக அரசு. நான் நிச்சயமா சொல்றேன், ரொம்ப நாள் நீடிக்காது. அதற்கான அறிகுறி தான் தெரியுது. விஜயே ஆட்சி விட்டு இறங்கி ஓடினாலும் ஓடுவாரு. அந்த மனுஷன் ரொம்ப சொகுசா இருந்தவன். இந்த பிரச்சனைகள்லாம் தலையில போட்டு அழுத்தி கொள்ள மாட்டாரு. பொறுத்து பார்க்கலாம். போக போக ஊடகமானது எந்த அளவுக்கு விஜய்க்கு எதிராக விஸ்வரூபம் எடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த ஊடகத்தினால்தான் விஜய் அவர்கள் வெற்றியும் பெற்றாரு,
அரசியல ஜொலிச்சாரு. ஆனா அந்த ஊடகமே இன்னைக்கு விஜயை முடிச்சிடும் போல இருக்குது. பொறுத்து வந்து பார்க்கலாம். ஊடகம் இன்னைக்கு பிரச்சனையை பேசுவது மனசுக்கு ஆறுதலா இருக்கிறது. ரொம்ப நன்றிங்க.